சிவவாக்கியாரின் பாடல்களையும் விளக்கங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 106 முதல் நாம் பார்க்க போகிறோம். 105 வரைக்கும் இது வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பாருங்கள். பாரம் உனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா, கரமெடுத்து நிற்றலும் குவிந்திடக் கடவதும், கரமெடுத்து நித்தலும் குவித்திடக் கடவதும், சிரமுருகி ஆர்த்தலும் சிவபிரானே என்றலும், உரம் எனக்கு நீ அளித்த ஓம் நம சிவாயவே. பாரம் உனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா, கரமெடுத்து நித்தலும் குவித்திடக் கடவதும், சிரமுருகி ஆர்த்தலும் சிவபிரானே என்றலும், உரம் எனக்கு நீ அளித்த ஓம் நம சிவாயவே. என்னை காக்க வேண்டிய பொறுப்பு, என்னை காக்க வேண்டிய சுமை எனக்கு இல்லைப்பா. என்ன நான் ஏன் காப்பாற்றிக்கணும்? இந்த பொறுப்பு உனக்கு தான். இந்த உலகத்தில் என்னை படைச்சி அனுப்பி விட்டுருக்கிறது நீ தானே. அதனால் என்னை காக்கும் பொறுப்போ இல்லை என்னை காக்கக்கூடிய சுமையோ பராபரமே உனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஔவையார் கூட சொல்லுவாங்க, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனே, நீ தானே நான் எப்படியெல்லாம் வாழணும்னு எழுதி வச்சிருக்க, நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சிவவாக்கியார் சொல்கிறாரு. என்னை காக்க வேண்டிய பொறுப்பு, என்னை காக்க வேண்டிய சுமை எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்கு தான் இருக்குது. அதனால் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? நாள்தோறும் உன்னை வணங்குவேன், மனம் உருகி வேண்டுவேன். சிவபெருமானே சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட சக்தி. இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். மற்றபடி எதையும் மாற்றவோ வேறொன்றாக ஆக்கவோ வேண்டாம் என்று மறுக்கவோ வேண்டும் என்று விரும்பவோ அது எதுவும் என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நான் ஏன் சிவசிவான்னு சொல்கிறேன் தெரியுமா? ஏன் அதுதான் என்னுடைய சக்தின்னு சொல்கிறேன் தெரியுமா? நீ தான் நமசிவாய என்ற மந்திரத்தை ஏற்கனவே அருளி வைத்து விட்டாய். அந்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் எல்லாவற்றையும் ஆக்க வல்லது. அதனால் நான் அந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நம்ம எல்லோரும் சொல்லுவோம், எல்லாம் இறைவன் செயல், சும்மா இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவவாக்கியாரும் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் பாருங்கள். பச்சை மண் பதுப்பிலே புழுப்பதித்த வேட்டுவன், நித்தமும் நினைந்திட நினைத்த வண்ணமாயிடும், பச்சை மண் இடிந்து போய் பறந்து தும்பி ஆயிடும், பித்தர்கள் அறிந்து கொள்க பிரானிருந்த கோலமே சொல்கிறார். குளவி அப்படின்னு இந்த வண்டு வகைகளை நம்ம பார்த்தோம்னா அது என்ன பண்ணும்? பச்சை மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து கூடு கட்டும். கூடு கட்டி முட்டை போட்டு அந்த குஞ்சு வெளி வருதில்ல, அந்த புழு வெளி வருதில்ல, அந்த நேரம் என்ன பண்ணும்? அப்படியே அந்த மயக்கத்தில் கிடக்கிற அந்த புழுவுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அதுக்காக என்ன பண்ணும்? ஒரு பச்சை மண் புழுவை கொண்டாந்து அந்த கூட்டுக்குள்ளார அப்படியே அழுத்தி பொதிஞ்சு வச்சுருக்கும். இந்த மயக்கத்துக்குள்ளார கிடக்கக்கூடிய அந்த குளவியினுடைய அந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுவை தின்னுட்டு திரும்ப ரெக்க முளைச்சி குளவியாக பறந்து வெளியில் போயிடும். அந்த மாதிரி தான் மயக்க நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய மந்திரம் இருக்குல்ல, அதுதான் அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களை காக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால் எப்பவுமே இந்த பித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனினுடைய மனநிலையில் அந்த மயக்கத்திலேயே இருக்கணும். புழு எப்படி மயக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி நாம் இறைவன்கிற அந்த மனநிலையிலேயே நாம் இருக்கும்போது இந்த உணவுங்கிறது இந்த மந்திரங்களினால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நாமும் இறைவனோடு இரண்டரை கலந்துடலாம். இதுக்கு நீங்கள் தியானம் செய்யுங்கள். இது எல்லாமே இறைவன் நடத்தக்கூடிய நாடகம் என்று உணருங்கள் என்று சிவவாக்கியார் குறிப்பிட்டார். அடுத்த பாடல் பாருங்கள்.
ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான சோதிமேனி விஸ்வநாதனானவன் தெளியும் மங்கை உடனிருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோர் ராம 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 இந்த நாமமே. இந்த ஒளியதான காசி, இந்த காசி மாநகரம் அதுதானே நம்ம சொல்கிறோம். காசி தான் நமக்கு முக்கியமான ஒரு தலமாக இருக்கிறது இல்லையா. அந்த காசியில் வந்து தங்குறவங்களுக்கெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஜோதி வடிவமாக காட்சி தர்றார். அப்படி ஜோதி வடிவமாக காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமான் அவரோட உடலிலே விசாலாட்சியாக சக்தி எழுந்தருளி இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தியானம் செய்வதற்கு அந்த விசாலாட்சியோடு இருந்து சிவபெருமானும் செய்யக்கூடிய தாரக மந்திரம்தான் இந்த ராம என்று சொல்லக்கூடிய ராமநாமம். இதில் ராம அப்படின்னு சொன்னால் நம்ம ராமபிரான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ராமநாமம் அப்படின்னு சொல்கிறது ராமபிரானை குறித்து சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராமநாமம் நமசிவாய அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய 2வது எழுத்தையும் நாராயணாய என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 2வது எழுத்தையும் எடுத்து தான் ராம என்ற ஒரு மந்திரம் உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம பெருமாளையும் சிவபெருமானையும் உள்ளத்திற்குள்ளே நினைந்து அந்த மந்திரத்தை சொல்லுவதாக பொருள். அடுத்த பாட்டு பாருங்க. விழியோடு புனல் விளைந்த இல்ல அல்லியோனியும் வெளியிலே பிதற்றலாம் விளைவு நின்றதில்லையே வெளிப்பறந்த தேகமும் வெளிக்கும் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருத்தல் திண்ணமே. பொதுவாக நம்ம பெண்களை பற்றி, அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை பற்றி, அவர்களை நினைக்கும் போது ஏற்படக்கூடிய மயக்கத்தை பற்றி, அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி, அந்த காம உணர்வுகளை பற்றி வெளியில் எல்லாருமே பேசி பிதற்றி கொண்டு தான் இருக்காங்க. பெண்ணை புகழாதவர்கள், பெண்ணை புகழாத இலக்கியங்கள், பெண்ணை புகழாத மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இயற்கையாகவே எல்லாருடைய உடலிலேயும் அந்த காம எண்ணம் தோன்றி அதை பற்றியே எல்லோரும் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை பற்றி பிதற்றுவதனால என்ன பயன் இருக்குது? ஒரு பயனுமே கிடையாது. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வான்வெளி, நீங்கள் கண்ணை மூடி அப்படி ஒரு வினாடி வான்வெளியை நினச்சி பாருங்கள். அப்படியே உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே தானே இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிறது தானே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வான்வெளியை தியானிச்சிங்கன்னா மூலாதாரத்தில் இருந்து அந்த வான்வெளியை தியானித்து நாம் மூலாதாரத்தில் இருந்து எழுப்பப்படும் அந்த யோக முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சியை தெளிவாக உணரும் ஆற்றல் உள்ள ஞானிகள் இருக்காங்களே, அவங்க எப்படி தெளிவாக இருக்காங்களோ அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்களேன். ஓம் நம சிவாய உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உடல் கலந்து உட்கலந்து நிற்குமே, ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே அப்படின்னு சொல்கிறார். முதல் பாடலில் ராமநாமம் சொன்னார், இந்த பாடலில் நமசிவாய அப்படின்னு சொல்கிறார். இந்த நமசிவாய மந்திரத்தின் உண்மை பொருளை உணர வேண்டும். நமசிவாய மந்திரத்தின் தெளிவு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் நமசிவாய மந்திரம் என்பது எந்த நிலையை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த மந்திரத்தின் உண்மை பொருளை உணர்ந்து, மந்திரத்தின் தெளிவை அறிந்து, மந்திரம் செய்யும் அந்த மகத்துவத்தை உணர்ந்து நாம் நமசிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரம்
நம்மோடு கலந்து நிற்கும் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நீங்கள் இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு வந்தாலே நமக்கு சித்தரின் பேரருள் வாய்க்கும் என்பது திண்ணமான ஒன்று. தொடர்ந்து பாருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.